Hi guys, welcome to our channel India 360 Job with Bangal Naveen. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு நீதிமன்றத்திலிருந்து சற்று முன் வேலை அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது 4405 காலி பணியிடங்களை அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4405 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4405 காலி பணியிடங்கள் என்னென்ன பணிகள்ல உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜட்ஜ் ரிலேட்டட் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜுக்கு 350 பேர் வேலை பார்க்கணும். அதுல 263 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. 87 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சீனியர் சிவில் ஜட்ஜுக்கு பாத்தீங்கன்னா 365 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 287 பேர் தான் இருக்காங்க. 78 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுல கேரளா சிவில் ஜட்ஜில் 659 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 490 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 169 வேகன்சிஸ் இருக்கு. டோட்டல் ஸ்ட்ரென்த் 1374 வேணும். அதுல 1040 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் டோட்டலா 334 காலி பணியிடங்கள் ஜட்ஜ் ரிலேட்டட்ல நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 9 பேர் வேணும். அதுல 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4 வேகன்சிஸ் இருக்குது. சீனியர் சிவில் ஜட்ஜ்ல 8 பேர் ஸ்ட்ரென்த் வேணும். அதுல இது வரைக்கும் ஒருத்தரும் கூட இல்ல. 8 வேகன்சிஸ் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்ல சிவில் ஜட்ஜ்ல 12 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 5 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 7 காலி பணியிடங்கள் இருக்குது. டோட்டலா 29 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 10 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 19 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட், இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒவ்வொன்னா தனித்தனி இருக்குது. இந்த காலம் எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு பேர் வேலை பார்க்கணும், அதுல ஒர்க்கிங் இப்ப எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சென்னை லொகேஷன் இருக்கீங்க அப்படின்னா 2263 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 1798 பேர் வேலை பார்த்திருக்காங்க. 465 காலி பணியிடங்கள் இருக்குது. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 55 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 238 காலி பணியிடங்களும், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 101 காலி பணியிடம், தர்மபுரியில் 90 காலி பணியிடங்களும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 165 காலி பணியிடங்களும், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல 119 காலி பணியிடங்கள் இருக்குது. காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா 130 காலி பணியிடம், கன்னியாகுமரியில 114 காலி பணியிடங்களும், கரூர்ல பாத்தீங்கன்னா 71 காலி பணியிடம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 106 காலி பணியிடங்களும், மதுரை மாவட்டத்துல 187 காலி பணியிடங்களும், மயிலாடுதுறை மாவட்டத்துல 95 காலி பணியிடங்களும், நாகப்பட்டினம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 68 காலி பணியிடம், நாமக்கல் மாவட்டத்தில் 105 காலி பணியிடங்களும், நீலகிரி மாவட்டத்தில் 97 காலி பணியிடம், பெரம்பலூர் மாவட்டத்தில் 40 காலி பணியிடங்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 105 காலி பணியிடம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 85 காலி பணியிடங்களும், சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 217 காலி பணியிடங்களும், சிவகங்கை மாவட்டத்தில் 114 காலி பணியிடங்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 165 காலி பணியிடங்களும், தேனி மாவட்டத்தில் 91 காலி பணியிடங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 120 காலி பணியிடம், திருச்சி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 156 காலி பணியிடங்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 161 காலி பணியிடங்களும், திருப்பூர் மாவட்டத்தில் 197 காலி பணியிடங்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 170 காலி பணியிடங்களும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 127 காலி, திருவாரூர் மாவட்டத்தில் 80 காலி பணியிடங்களும், வேலூர் மாவட்டத்தில் 134 காலி பணியிடங்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 132 காலி பணியிடங்களும், விருதுநகர் மாவட்டத்தில் 104 காலி பணியிடங்கள் இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 26,119 வேலை பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 21,714 பேர் வேலை பார்த்திருக்கோம். டோட்டலா 4,405 காலி பணியிடங்கள் இது வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா 454 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 256 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 198 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அபிஷியலாவே நம்மளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 31 7ஆம் மாசம் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அதன் அடிப்படையில நிரப்பனது போக பேலன்ஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க.
அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4405 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அப்படி நீங்க அது உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் வந்து இந்த கோர்ட் உதவியர் ரிலேட்டடா இருக்கட்டும், அது மாதிரி ஜட்ஜ் ரிலேட்டடா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கரண்ட்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்டும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஷேர் பண்ணாலே போதும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.